சகரியா அல்லது அவங்க மனைவி எலிசபெத் ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை திருமணமாகி சில ஆண்டுகள் ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆமென். ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவனுக்கு வயசு ஆயிடுச்சு. இப்ப தேவதூதன் வந்து என்ன சொல்றான் தெரியுமா? சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது. உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குழந்தை பெற்றெடுப்பாங்க. இப்ப இவன் சொன்ன பதில் பாருங்கள, லூக்கா அதே 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்களா. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இவைகளை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாள். அல்லேலூயா. அவர் பலன் இருக்கும்போது ஜெபம் பண்ணாரு. வாலிப வயதா இருக்கும்போது ஜெபம் பண்ணாரு. கொஞ்சம் வயசு ஏற ஏற கூட ஜெபம் பண்ணிருப்பாரு. ஒரு கட்டத்துல அவர் ஜெபத்தையே ஸ்டாப் பண்ணிட்டார். ஆகவேதான் தேவதூதன் சொன்ன உடனே அது அப்படியே ஆகட்டும் என்று சொல்லாம, இது எப்படி நடக்கும்? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவிக்கும் வயசாயிடுச்சு. அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் போது நான் உண்மையா சொல்றேங்க, பெரிய பரிசுத்தாக நிரப்பப்பட்டேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லது பாத்தீங்களா? எனக்கோ ஜெபம் பண்ணியிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜெபம் பண்ணியிருப்பார். ஜெபித்த சகரியா கூட மறந்திருப்பார். ஆனா ஜெபத்தை கேட்கிற தேவன் மறப்பதே இல்லை. அல்லேலூயா. உனக்கு நீ கிழவனா கூட இருக்கலாம், உன் மனைவி வயது சென்றா கூட இருக்கலாம். நீ ஜெபம் பண்ணி இருக்கிற பத்தியா, நீ ஒரு நீதிமானா இருக்கிற பத்தியா, ஆகவே உன் ஜெபத்துக்கு நான் பதில் தர போகிறேன். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க நினைக்கலாம் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை, அவர் மறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா இல்லவே இல்லை. நாட்கள் ஆகலாம், ஆண்டுகள் ஆகலாம், உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் தரத்தான் போகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வேதம் அழகாக சொல்லுகிறது. நீங்க படிக்க வேண்டாம், டைம்ல நானே சொல்லிடுறேன். ஏசாயா 44:21, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. நீங்கள் மறக்கப்படுவதே இல்லைங்க. உங்களை யார் மறந்தாலும் மறக்க, ஆண்டவர் ஒரு நாள் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏசாயா 49:15 சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பானோ? அவர்கள் மறந்தாலும் நான் மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், பிச்செடுத்த இளம் பிள்ளைய எந்த தாயும் மறக்க மாட்டாங்க. அவர்களே ஒரு வேளை மறந்தால் கூட நான் உங்களை மறக்கவே மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் சிலருடைய இடை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், பல ஆண்டுகள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஒரு பதிலும் வரலன்னு சொல்லிட்டு. நாட்கள் ஆகலாம், ஆண்டுகள் ஆகலாம், கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார்.